என்ன இறக்கி விட்டாச்சா? எங்க அப்பா இறக்கி விடுறது? வர வழியில அத்தையும் சந்தியாவும் பார்த்துட்டாங்க. நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதும். நீ என்ன பாயிண்ட் பாயிண்ட் பஸ்ஸா? ஒழுங்கா தானே இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்துடா வருது இந்த லவ்? தினமும் பஸ்ல ஒரு பொண்ணு பின்னாடி போனா அதுக்கு பேர் லவ். ஒரு பொண்ணு கூட பீச் சினிமான்னு போயிட்டு வந்துட்டா அதுவும் லவ். எங்கேயாவது தூரமா இடத்துல நின்று ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவும் லவ்வா? பக்கத்துல போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற கூட தைரியம் கிடையாது. கேட்டா கண்ணிலேயே பேசிக்கிறாங்களாம். என்ன கிடையாது, தடுக்கி விழுந்தவளை தாங்கி பிடிச்சா லவ் வருதுடா. சின்ன கருமமும். இதெல்லாம் விட ரோட்ல போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எவ்வளவு கேட்டா தொலைஞ்சா அப்புறம் அவ அட்ரஸை தேடி இவன் அலைய ஆரம்பிச்சிடறான். சரி, இதெல்லாம் கூட சகிச்சுக்கலான்னு பார்த்தா அங்க பாரு. அடா 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 அடா, என்ன அழகா சப்பாத்திக்கு மாவு பசைற மாதிரி பசைறான் பாரு. நீ வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களோ இல்லையாப்பா, இவங்க கையுங்காலம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா அப்படி செய்றீங்க? நீ வேணா போய் கேட்டு பாரு. நாங்க ட்ரூ லவர்ஸ் அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னியே இந்த இன்டர்நெட் இமெயில் அதெல்லாம் இப்ப சேட்டிங்ல ஆரம்பிச்சு டேட்டிங் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாரும் அந்த மாதிரி நினைக்காதப்பா. ஏன் இப்ப நான் இல்ல? நீ தானே ரொம்ப நல்லவன்டா. வண்டியில ஒருத்தி வச்சு சுத்திக்கிட்டு வழியில பாக்குறப்பட்டெல்லாம் ஐ எம் கண்ணன், ஐ எம் அ பேச்சுலர் அப்படின்னு கடலைய போட்டுட்டு இருப்ப. காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும். போயே வேலையை பார். டேய் டேய் மெதுவாடா, இழுத்துட்டு போய் கடல்ல தள்ளி விட்டுறாத. வாடாங்கிறல்ல. இந்த லவ் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாம், உன் கூட இருந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கும் எவ்வளவோ ஆஃபர்லாம் வந்துச்சு, ஆனா உனக்கு பயந்தே எல்லாத்தையும் விட்டுட்டேன். அது இல்லடா, இப்போ போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கமா, அப்போ திடீர்னு ஒண்ணு குறுக்க வருது. எங்க போயிட்டு இருக்கோம்? எது குறுக்க வந்துச்சு? ரொம்ப நாளாவே யாரோ என்ன பின்னால ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பின்னாடி வந்தேன், என்ன மன்னிச்சிடுறா. சத்தியமா இனிமே உன் பின்னாடி வரமாட்டேன். அந்த மனசுல வச்சு எதுவும் செஞ்சிடாத. ஏய் வாடா. நான் வரல. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. திடீர்னு லவ் பண்றியான்னு கேக்குறான். ஆமான்னு சொல்லியிருந்தா அடிக்கடியே போட்டிருப்பானோ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.